என்ன அப்படி என்று சொன்னால் இவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, யூதர்கள் பலஸ்தீன் என்ற அந்த ஒரு இடத்துல, சரியா, ஜோர்தான் வடக்குல வந்து லெபனான் இருக்குது, வணங்கிட்டா கிழக்குல வந்து ஜோர்தான் இருக்குது, வடக்குல லெபனான் கிழக்குல ஜோர்தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது மத்திய தரை கடல் என்ன செய்யுது இருக்குது. இந்த ஓரத்தில் உள்ள பிரதேசம் தான் என்ன பலஸ்தீன். இந்த பலஸ்தீன்ல வந்து எப்படியாவது யூதர்களை வைக்கணும் என்றது பிரிட்டிஷுடைய திட்டம், வணங்கிட்டா. பிரிட்டிஷ் இருக்கும் பிரிட்டிஷ் வந்து காலனித்துவம் செய்து கொண்டிருந்த காலம் இருக்குது எதுல, அந்த பலஸ்தீன். அந்த கால பகுதிக்குள்ள என்ன செய்யறான், பலஸ்தீனர்களை அந்த யூதர்களை கூடுதலாக அங்க கொண்டு வந்து என்ன செஞ்சான், இருக்க வச்சான். கூடுதலாக அவர்களை கொண்டு இந்த இருக்க வச்சான். எப்ப இவர்களுடைய இது ஆரம்பிக்குது, 1800 சச்சங்கட கடைசியில கிட்டத்தட்ட, அதாவது வரலாறு ரீதியாக சொல்ல போனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 யூதர்கள், ஒரு 100-200 யூதர்கள் வேணுமென என்ன செஞ்சிருக்கலாம், அந்த பிரதேசத்துல இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால 900கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 முதலாவது ஆள் வருகை, அவ்வளவுதான் ஆள் வருகை. இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நுழைஞ்சவங்க கடைசியில மக்களுக்கு விளங்குது, நிலத்தை வாங்குறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, வாராங்கன்றதுனால ஒரு பெரிய புரட்சி ஒன்று என்ன செய்யறாங்க 1930 சச்சங்கள்ல என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தின நேரத்துக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு 1948ல 70% பிரதேசங்கள் என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சிடறாங்க. ஒரு சின்ன சமுதாயம் எப்படி இவ்வளவு பிடிச்சது, சர்வதேச சமுதாயத்துடைய பின்னணி ஹெல்ப் இல்லாமலா பிடிச்சது. நிச்சயமாக என்னது, இவர்களுக்கு இந்த இடத்துல இடத்தை என்ன செய்வோம் கொடுப்போம் என்கின்ற ஒரு பிளான் ஒன்று பின்னால என்ன செஞ்சு இருந்திருக்கு. அது ஏன் இருந்தது, அது எதன் காரணமாக அந்த இடத்தை கொடுக்க வந்தாங்கன்றது பெரிய வரலாறா போயிடும். அப்ப அந்த இடத்தை பிளான் பண்ணி ஒரு சர்வதேச சமுதாயத்துக்கு பின்னால இருந்த USA தான், இதுக்கு பின்னால் இருந்தது பிரிட்டிஷ் தான், இதுக்கு பின்னால் இருந்த ரஷ்யா தான், சந்தேகமே கிடையாது. அந்த இடத்தை அவனுக்கு தருவிக்கணும், விளங்கிட்டா. அப்ப அந்த இடத்தை கொண்டு வந்து அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளவு பெரிய யுத்தம் செஞ்ச அந்த மக்களை எல்லாம் என்ன கீழே போட்டு 70% பிடிக்கிற அளவுக்கு வராங்க. 48ல பாருங்க, 47ல யுஎன் ஆரம்பிச்சு ஒரு சில வருடங்களை என்ன செஞ்சிடறாங்க, பலஸ்தீன் அறிவிச்சாச்சு. அந்த இஸ்ரேலை என்ன செஞ்சாச்சு, நாடாக ஏற்றுக்கொள்ளு. இஸ்ரேலை ஒரு நாடாக பலஸ்தீனை நாம் என்ன செய்கிறோம், அங்கீகரிக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்றான். இப்ப இதுவரைக்கும் பைத்துல் மக்திஸ் கையில இல்ல, ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1967ல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு என்ன செஞ்சான், இப்படி வந்திக்கிறான். 1967ல திருப்பி என்ன செய்யறாங்க, இன்னொன்று சொல்லுவாங்கடா, அந்த மக்கள் வந்து தெரியாம நிலத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, யூதர்களுக்கு வித்தார்கள். அதெல்லாம் பொய் கதை, விளங்கிட்டா. நிலத்தை வித்து நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, உத்த நிலத்துல வாங்குறாங்க எல்லாம் ஏக்கர் நாடு ஃபுல்லா இப்ப கொண்ட கையில் அப்படி வருமா? நிலத்தை விற்கிறது நடந்திருக்கலாம், அது வந்து நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒரு சப்ஜெக்ட்ன்றது யோசிச்சு பாருங்க. நீங்க நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒரு சப்ஜெக்டாவா அது மாறும். அது தவறான என்னது ஒரு தகவல். வேணும்னா ஒரு நாடு ஒரு நிலத்தை வாங்கினா பரவாயில்ல, சாதாரண நிலத்தை வாங்கினால அது அவங்களுக்கு போனது பிழை. இது திட்டமிட்ட ஒரு சதி. இப்ப அதுக்கு பின்னால 1967ஆம் ஆண்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், திருப்பி என்ன செய்யறான், அதாவது நாடு இவனுக்குரிய இடத்தை யுஎன் கொடுத்து சரி இதோட நாடு இதோட முடிச்சுக்கிறணும் அப்படின்னு எல்லையெல்லாம் போட்ட பின்னால மறுபடியும் என்ன செய்யறான், அவன குணத்தை காட்டுற. யூதன் எப்பதான் வாக்கு நிறைவேற்றினது, யூதன் வந்து எப்ப வாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி ஒரு யூதரோட வாராரு, பிரச்சனை ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை. யூதன் ஏண்ட என்றா, சஹாபி ஏண்ட என்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்ட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. யார்ட்ட, நிலத்தில் உள்ளவருக்கு. அவர்கிட்ட என்னது ஆதாரம் இல்ல, விளங்கிட்டா. அப்ப இந்த டைம்ல இப்ப என்ன செய்யறது, இனி சத்தியம் பண்ண வேண்டியதான். இந்த டைம்ல சத்தியம் பண்ணணும். அப்ப சத்தியம் பண்றதுக்கு சொல்ல சொன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே சத்தியம் பண்ண சொன்னீங்கன்னா சத்தியம் பண்ணிட்டு நிலத்தை எடுத்துட்டு போயிடுவான். சத்தியம் பண்ணி அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாவா அதை அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவான், அவன் செஞ்சிருவான். அதனால சத்தியம் எல்லாம் இவனுக்கு சரி வராத ஒரு அம்சம். யூதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, 10 யூதர்கள் ஒரேடியா இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா டோட்டல் யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கண்ணா. 10 யூதன் இஸ்லாத்துக்கு வருவாங்கடா, முழு யூதர்களும் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றுல சூராட காலத்துல படிக்கிற டைம்ல யூதர் இஸ்லாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக குறையும். அப்படிதான் யூதர்களுடைய சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப வாக்க நிறைவேற்றதே இல்லை, இன்றைக்கு நிறைவேற்ற மாட்டார். 1967ல நடந்த அந்த இதுல வந்து அதுக்கு பிறகு 1967 அந்த நடந்த யுத்தங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யறாண்டா, டோட்டல் பலஸ்தீனை பிடிச்சிருவான். எப்படி புரிஞ்சுக்கணும், டோட்டல் பலஸ்தீன் என்ன செஞ்சிடறான், பிடிச்சிடறான். இன்றைக்கு பலஸ்தீன் அப்படி என்று சொல்லக்கூடிய பகுதியாக எது இருக்குது அப்படி என்று சொன்னால், ஒன்று வெஸ்ட் பேங்க், அடுத்தது காசா, அதஃபத்துல் கர்பியான்னு சொல்லுவார்கள். அடுத்தது காசான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அது கிதா உகஸா. இவ்வளவுதான் இருக்குது. ரெண்டே பாத்தீங்கன்னா பலஸ்தீனம் எப்ப இப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா,
இங்க ஒரு துண்டு இருக்கும், இங்க ஒரு துண்டு இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி ஒரு துண்டு, இப்படி ஒரு துண்டு இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு சம்பந்தம் இல்ல. இதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்ன? இஸ்ரவேல் அவர்களா வச்சிக்கக்கூடிய என்னது ஆக்கிரமிப்பு சமுதாயத்துடைய இது. இங்க ஒரு பகுதி, இங்க ஒரு பகுதி, இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த பகுதி எல்லாத்தையும் பிடிச்சிடுறான். எல்லாத்தையும் என்ன செய்யறான்? பிடிச்சிடுறான். பிடிச்சு என்ன செய்ய? யூதர்கள் இருக்கணுமே அங்க. ஒரு வீக் அங்க இருக்கு. அங்க யூதர்கள் இல்லையே. இப்ப யூதர்களை கொண்டு வந்து என்ன செய்யறான்? குடியேற்றுறான். முஸ்தௌத்தனாத் அங்க வந்து என்ன செய்யறான்? அவர்களை வந்து குடியேற்றுறான். குடியேற்றினா எல்லா மக்களும் வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த குடியேற்ற பிரச்சனை இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிற டைம்ல தான் அப்ப இப்ப குதுஸ் யார கையில போயிருக்கு. இப்படி பிடிச்சா விளங்கிட்டா அவருடைய கையில தான் என்ன செய்யும்? போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் ஐநா வந்து இதுல தலையிட்டு அப்படி இப்படி தலையிட்டு பேரதான் இப்போ கடைசியில் 1990 வந்து சமாதான ஒப்பந்தம் எல்லாம் நடந்து, அதாவது இப்ப என்ன செய்யணும்? இந்த வேலை செஞ்ச எதுக்காக வேண்டியதா இஸ்ரவேலை இன்னும் அங்கீகரிக்கல். அங்குள்ள போராட்ட குழுக்கள் முக்கியமான நிறைய போராட்ட குழு இருந்துச்சு. முக்கியமான 2 போராட்ட குழு எது? ஹமாஸ். அடுத்தது அல் ஃபத்தஹ். இதுதான் பிரபலியம். மத்த நிறைய இருக்குது. அல் ஃபத்தஹ். இந்த 2 இப்ப இந்த அல் ஃபத்தஹ் அங்கீகரிச்சா தானே, இப்ப அவங்க அங்கீகரிக்கலையே, அவங்க அங்கீகரிச்சா தானே வாய்க்குள்ள போடலாம். அதுக்காக வேண்டி தான் எல்லாத்தையும் பிடிச்சது. அதுக்கு பிறகு நாடகம் நடக்குது. என்ன? சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நடந்ததை நாங்க அதை நாடாக அங்கீகரிக்கிறோம். எது? அல் ஃபத்தஹ் ஏற்றுக்கொள்ளுது. எதை? இஸ்ரேல வந்து நாடா. எது? என்ன நிபந்தனையோட? இங்க இருந்து என்ன செஞ்சிடணும்? அந்த பிடிச்ச பகுதிக்கு நான் 2 பகுதி காட்டினேன். இதுல இருந்து எல்லாம் நீங்க என்ன செஞ்சிடணும்? வெளியே போய்விட வேண்டும். அந்த வெளியே போறது முழுமையா போனாங்களான்னு கேட்டா இல்ல. இது உங்களுக்கு தனியான பகுதி. நீங்க மட்டும் என்னது நிர்வகிக்கிற பகுதி. இன்னென்ன பகுதியில் நாங்களும் நீங்களும் என்னது நிர்வகிக்கிற பகுதி. இப்படி எல்லாம் வந்து இது அவங்களே இங்க உள்ளுக்கு வந்துட்டு போக முடிஞ்ச ரூட் இதெல்லாம் வச்சாச்சு. இப்ப இதுக்கு வெஸ்ட் பேங்க் என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஜோர்தான் இருக்குது. ஜோர்தான், இந்த ஜோர்தான் அந்த அன்னைக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, நம்ம டெட் சி இது, அதான் அதுக்கு பக்கத்து, அதுக்கு மேற்கில் இருக்கிறது. இது மேற்கில் இருந்தா அப்ப என்னது? வெஸ்ட் பேங்க். அதனால வெஸ்ட் பேங்க் அதுக்கு சொல்றது. அப்ப இந்த பகுதி, அந்த பேர்ல தான் அதுக்கு வெஸ்ட் பேங்க் வந்து தவிர மற்றபடி இருக்கு இல்ல. இப்ப இந்த பகுதி இவங்களோட கைக்கு வந்தாச்சு. அதுக்கு பின்னால கூட குதுஸ் என்ற அந்த சிட்டி இருக்குது. அதுல அடந்தேறி என்ன செஞ்சிடறான்? முதலாம் மேற்க பிடிச்சிக்கிறான். அது வரைக்கும் பாருங்க, குதுசுடைய மேற்க பிடிச்சிக்கிறான். குதுசுடைய கிழக்கு இருக்குது. இது யாருடைய கையில் இருந்தது? ஜோர்தான். கிழக்குடைய அந்த அதாவது குதுசுடைய அந்த பகுதி வந்து ஜோர்தானுடைய நேரடி நிர்வாகத்துக்கு என்ன செஞ்சது இருந்தது. அது பூரா அதை என்ன செஞ்சிடறான். இதுக்கு எதுக்கு பிறகு இது இந்த ஒப்பந்தம் அடுத்த ஒப்பந்தம் நடந்த பிறகு பலஸ்தீன் இதை ஏத்துக்கங்க, அதை வந்து என்னது இஸ்ரேல் ஏத்துக்கங்க எல்லாம் நடந்த பிறகு மேற்கு குதுசை என்ன செஞ்சிடறான்? பிடிச்சிடறான். இப்ப இப்படி பிடிச்சிட்டீங்க. குதுசுடைய மேற்கு பகுதி 2 குதுசு இல்லங்க. கிழக்கு பகுதி மேற்கு பகுதின்னு ஒன்று இல்ல. அந்த மேற்கு குதுசை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறான், அப்புறம் கிழக்கு குதுசை பிடிக்கிறான். ஆனா எல்லா குதுசு தான் கிழக்கு பகுதி இரண்டாவது என்ன செஞ்சிடறான். அது யாரை கீழ் இருந்தது? ஜோர்தானு கீழே. ஆனால் அந்த நேரத்தில் சர்வதேச சமுதாயம் தலையெல்லாம் இட்டுக்கிட்டு என்ன குதுசு நீ வந்து 1948 என்ன எக்ரிமெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடும். இதான் பிரச்சனை. இப்ப பாருங்க எங்க வந்துடும். நீ உன்னே நம்ம நாடாக எப்ப அங்கீகரிச்சோம்? 1948. அந்த 48 டைம்ல உனக்கு என்னென்ன இருந்துச்சு? அது மட்டும் தான் அவனுடைய நிலம். மற்றதெல்லாம் அவனுடைய நிலம் அல்ல. இது அவனுக்கு பேச வச்சுக்கிறான், வேற எதுவும் இல்ல. அதாவது இது சர்வதேச சமுதாயம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உள்ளத்துக்குள்ள அப்படியா இருக்கும். நீ அடி கேமராக்கு படாம அடிதான் அவனுக்கு என்னது இருக்கும். ஆனா சட்டப்படி எதுவும் பேசிக்கல. 1948 நீ எது கை சேர்த்துட்டு அதுதான் உண்ட இடம், மத்த இடத்துக்கெல்லாம் நீ போக கூடாது. அவனை இவ்வளவு பிடிச்சிக்கிறது அது என்ன? அது அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த எலெக்ஷன்ல வார டைம்ல இடக்கடை சத்தம் போட்டது இஸ்ரேலுக்கு எதிராக தான். இவன் சர்வ என்னது எங்களை மதிக்கவில்லை, அது இல்ல அது செய்வேன், சும்மா என்னது சவுண்ட் போட்டு வந்த பிறகு எல்லாம் தலைகீழ். இந்த மாதிரியான நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப இந்த இது வந்துச்சா? பள்ளி நிர்வாகம் எப்படி ஜோர்தானு கீழே இருந்துச்சோ, ஜோர்தான் அவுகாஃபு கீழே இருந்துச்சோ, இந்த வரைக்கும் அதே அவுகாஃபு கீழே தான். எது? இந்த பள்ளி நிர்வாகம் சர்வதேச சமுதாயத்துடைய கண்காணிப்புக்கு கீழ். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிர்வாகம் யாரு கீழே இருக்கும்? ஜோர்தானுடைய கீழே இருக்கும். இது சர்வதேச சமுதாயத்துடைய அங்கீகாரத்தோடு. இதுதான் யூதனுக்குள்ள பெரிய டைட்டான இடம். எல்லாத்தையும் இழந்தாச்சு. அங்க அவனே சைன் பண்ணிட்டான். பத்தகை என்ன செஞ்சது? அல் ஃபத்தஹ் வந்து அல் ஃபத்தஹுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயல்புல என்ன விளங்கும்டா, அவங்க ஆரம்பத்துல போராடினாங்க தான், நிலத்துக்காக உசுர விட்டு அப்படி பல தியாகங்கள் செஞ்சு போராடினாங்க தான். ஆனா இன்றைக்கு நீங்க நல்ல முறையில வாசிச்சீங்கன்னு சொன்னால், படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். யூதர்கள் டைரக்ட்லி ஆளுகின்ற பகுதி இந்த இஸ்ரேல் அவங்க சொல்லுகின்ற பகுதி, இன்டைரக்டா ஆளுகின்ற பகுதி இந்த வெஸ்ட் பேங்க். அவ்வளவுதான்.
அது பலஸ்தீன் அல்ல என்று சொல்ற அமைப்புல தான் என்ன செய்யுது, இன்டிரெக்டாக. அதாவது இந்த மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறது, அபு மாசின், அவர் இன்டிரெக்டாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்ன இது, இந்த வெஸ்ட் பேங்க் என்றதான் சொல்லணும். எல்லா நடவடிக்கையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, சரி, இப்ப நான் இந்த ஒரு பகுதியை சொன்னேன், இப்ப விளங்கித்தானே உங்களுக்கு மதீனத்துல் குத்ஸ் எப்படி போச்சுன்னு. يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء يا نجما شع فأبهجنا يا شعلة نور وضاء يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء يا نجما شع فأبهجنا يا شعلة نور وضاء يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا أقبلت فأزهرت الدنيا والبشر توالى يحوينا يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا أقبلت فأزهرت الدنيا والبشر